நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். நம் பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களே, ஒரு வழியாக டிஎன் டெட் எக்ஸாம் புதிதாக நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது அப்ளை பண்ணுறதுக்கு கடைசி தேதி கொடுத்துருந்தாங்க. பிறகு பார்த்திங்கன்னா அதற்கான 2 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணி இப்போது அந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. சரிங்களா? இப்போதைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நீங்கள் ஏதாவது அந்த அப்ளிகேஷனில் தவறு பண்ணியிருந்தால் அது எடிட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. தயவுசெய்து நீங்கள் பண்ண அந்த அப்ளிகேஷன் சப்மிட் கொடுத்துருப்பீங்க இல்லையா, நீங்கள் அதிலே எடிட் ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் போய்ட்டு அதை செக் பண்ணி என்ன மாற்றணுமோ அதை மாற்றிக்கிங்க. தவறாக ஏதாவது தகவல் கொடுத்துருந்தாலும் மாற்றிக்கலாம். இது கவனமாக செயல்படுங்க. ஏன்னா அதில் ஏதாவது தவறான தகவலை கொடுத்துருந்தால் நிச்சயம் உங்கள் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. சரிங்களா? ஸோ அதால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஏதாவது நீங்கள் பாருங்கள், அந்த பிரிண்ட் அவுட் வச்சுருப்பீங்க. அந்த பிரிண்ட் அவுட்டில் ஏதாவது ஒரு தவறான தகவல், ஒரு மதிப்பெண்ணில் இருக்கிற அந்த ரிஜிஸ்டர் நம்பர் தப்பாக கொடுத்துருக்கலாம், இல்லை மார்க்ஸ் டோட்டல் பண்ணுறதெல்லாம் தப்பாக கொடுத்துருக்கலாம், அதேமாரி டேட் ஆஃப் பர்த்தில் தப்பாக கொடுத்துருக்கலாம், இனிஷியலில் தப்பாக கொடுத்துருக்கலாம், இல்லை நேமை கூட நீங்கள் தப்பாக கொடுத்துருப்பீங்க. ஏன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த அவசர கதியில் தான் நிறைய பேர் ஆன்லைன் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறாங்க. சரிங்களா? ஏன்னா அவங்க ஒரு 1 மந்த் கொடுத்துருந்தாங்க. பட் பார்த்துக்கலாம்னு சொல்லி விட்டுட்டு கடைசி நாளில் எல்லாருமே ஒரே டைமில் அப்ளை பண்ணுறதுனால நெட்வொர்க் ப்ராப்ளமும் வருது. அதே மாதிரி பேமெண்ட் சம்மந்தமான விஷயங்களும் ப்ராப்ளம் வருது. இது மட்டும் இல்லாமல் அவசர கதியில் எல்லா டேட்டாவும் கொடுத்து சப்மிட் பண்ணிடுறாங்க. ஸோ அது மாதிரி இருக்கிறதுக்கு தான் இப்போ அந்த எடிட் ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் தயவுசெய்து போயிட்டு அதை செக் பண்ணி எது மாற்றணுமோ அதை மாற்றிக்கிங்க. சரி நண்பர்களே, இது ஒரு தகவல். அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த முறை மதிப்பெண்கள் குறைக்க வாய்ப்பு இருக்கா? ஏன்னா எஸ்டி பிரிவினர் டிஎன் டெட்டுக்கு பார்த்தீங்கன்னா 60 மதிப்பெண்கள், அதை ஒரே ஒரு முறை மட்டும் அவங்க எழுதிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. மற்ற அந்த இடஒதுக்கீட்டு பிரிவினர் இதை பேஸ் பண்ணி இதை காரணம் காட்டி அவங்க கேட்குறாங்க. சரிங்களா? கோரிக்கை வைக்கிறாங்க நம்ம தமிழக அரசுக்கிட்ட. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் அண்ட மாநிலங்களான அந்த ஆந்திரா, மற்ற வட மாநிலங்கள்லாம் பார்த்தோன்னா இடஒதுக்கீட்டு பிரிவினர்களுக்கு பார்த்தோன்னா தனித்தனியாக மார்க் இருக்குது. சரிங்களா? குறைந்தபட்சம் பார்த்திங்கன்னா இடஒதுக்கீட்டு பிரிவினருக்கு 75 மதிப்பெண்கள் அதர் ஸ்டேட்டில் இருக்கிறது. அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டிலையும் அந்த லெவலில் ஃபாலோ பண்ணி நிச்சயம் ஒரு எஸ்சி, பிசி, எம்பிசிக்கு ஒரு 75 மதிப்பெண்களாக குறைக்க நானும் நமது சேனலும் அதே மாதிரி இப்போ டெட்டு அப்ளை பண்ணுற தேர்வர்கள் சார்பாக தமிழக அரசுக்கு மீண்டும் ஒரு முறை கோரிக்கை வைக்கின்ற நண்பர்களே. மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.